தளபதியோட சினிமா கேரியர் அவரோட கடைசி படமா அமைய போற தளபதியோட 69வது படத்தோட இன்னைக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு போஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் கொடுத்திருந்த விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துலாம். ஏற்கனவே நமக்கு தெரிய வந்த விஷயம் மாதிரி நம்ம வினோத் அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் நம்ம ராக்ஸ்டார் அனிருத் அவர்கள் தான் இருக்காங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் இதில் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரிலீஸ் ஆகிருக்க இந்த ஒரு போஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தளபதியோட 69வது படம் எப்படிப்பட்ட ஒரு படமா இருக்கும் அப்படின்னு வினோத் அவர்கிட்ட கேட்கும்போது இது முழுக்க 200% இது ஒரு தளபதி படமா இருக்கும். தளபதி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஆடியன்ஸுமே அந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் அந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய அரசியல் கருத்துக்கள் இல்லாமல் ஒரு படமாக அந்த படம் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். இப்போ ரிலீஸ் ஆகிற இந்த ஒரு போஸ்டர் பார்க்கும்போது ஒருவேளை நம்ம வினோத் அவர்கள் பொய் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நம்ம எல்லாரும் யோசிக்க வைக்குது. அது காரணம் என்ன அப்படின்னா இந்த போஸ்டர்ல காட்டியிருக்கிறது ஒரு தீப்பந்தத்தை காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்திலேயே த டார்ச் பியரர் ஆஃப் டெமோக்ரஸி அரைவிங் ஜூன் அப்படிங்கிற மாதிரி லைன்ஸையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜனநாயகத்தின் தீபம் ஏற்றுபவர் விரைவில் வருவார். இதுதான் அந்த லைனுக்கான அர்த்தம். அப்படி பார்க்கும்போது இது ஸ்ட்ராங்கான ஒரு பாலிடிக்ஸை பற்றி பேசக்கூடிய ஒரு படமாக தான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. ஆனால் வினோத் அவர்கள் சொன்ன மாதிரி படம் வருமாங்கிறது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த தளபதி 69வது படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது இதே போஸ்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷம் அதாவது 2025 அக்டோபர் மந்த்ல இந்த படங்கிறது ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கேப் இருக்கு. இதுக்கு இடையில நம்ம தளபதியோட அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுது, அவரோட இந்த படம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ இது மாதிரி சினிமா சார்ந்த நிறைய சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம டிகோட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.